நீ தேவ சமூகத்தில் வந்து மீண்டும் துதிக்கணும், ஆண்டவரை ஆராதிக்கணும், ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக உன்னை விடுதலை செய்ய போகிறேன். உங்க அளவு உங்களுக்கு தான் தெரியும். ஆண்டவர் ஒரு சகோதரியை பத்தி சொல்ல 18 வருடம். ஆமீன், அல்லேலூயா. 18 வருடம் என்று சொல்லுகிறார். உங்க வாழ்க்கையில் எத்தனை வருடம் நீங்க சீயோனாக மாற்றப்பட்டு ஒரு காலத்துல நல்ல ஊழியம் செய்துட்டு இருந்தீங்க, ஆனால் ஒரு காலகட்டத்தில் நம்ம ஆண்டவருக்கு பயன்படாத பாத்திரமாக இருந்து கொண்டு இருக்கிறீங்க. ஆனா ஆண்டவர் சொல்லுங்க, நான் சீயோனை மீண்டும் கட்டி எழுப்புகிற காலம் வந்தாயிற்று, அதற்கென்று குறித்த காலம் வந்தாயிற்று. இனி என்னுடைய காலத்தில் ஒருவேளை ஆண்டவர் 18 வருடத்தோடு கூட நிறுத்த விரும்புகிறார். ஹல்லேலூயா. இல்லை 10 வருடத்தோடு கூட நிறுத்த விரும்புகிறார். இல்லை 5 வருடம் 2 வருடத்தோடு கூட உங்க வாழ்க்கையில, என் வாழ்க்கையில் சில கட்டப்பட்ட நிலைமை நிறுத்தி ஆண்டவர் சொல்லுகிறார், இனிமேல் கட்டவிழ்த்து நான் இவளை, இந்த மகனை துதிக்க வைக்க போகிறேன். அதுவும் கம்பீர சத்தமாய் துதிக்க போகிறேன். இவள் வாழ்க்கையில் நான் மகிமையாக இருந்து பல காரியங்களை செய்ய போகிறேன். அந்த ஒரு மனிதனுடைய கண்களிலும் அவருடைய காதுகளிலும் கேட்காத பயங்கரமான காரியங்களை நான் இந்த மகனோடு கூட இருந்து செய்ய போகிறேன். குறிக்கப்பட்ட காலம் நிறைவேறிட்டு போதும். 18 வருடம் போதும். 2 வருடம். கட்டப்பட்ட சீயோனே கட்டவிழ்க்கப்பட்டு மீண்டுமாக சீயோனாக மாற்ற ஆண்டவர் விரும்புகிறார்.